நம் முன்னோர்கள் நமக்கு அளித்த கொடை. அந்த மூலிகளை கொண்டு நம் நோய்களை எவ்வாறு தீர்க்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் கவிழ்தும்பை அப்படின்னு சொல்லக்கூடிய செடி வகை தாவரம். வயல்களில், களிமண் பூமிகளில் பொதுவாகவே நாம் பார்க்கக்கூடிய ஒரு தாவரமாக இந்த கவிழ்தும்பை இருக்கிறது. கவிழ்தும்பை குறிப்பாக பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான வெண்மை நிறம் கொண்ட பூக்களை அல்லது ஊதா கலந்த வெண்மை நிறம் கொண்ட பூக்கள் அல்லது பச்சை கலந்த வெண்மை நிற பூக்களை கொண்டிருக்கக்கூடிய ஒரு தாவரம். அந்த பூவிலிருந்து அந்த பூவை பிடுங்கி வாயில் வைத்து நம்ம உறிஞ்சோமேயானால் தேனுடைய ஒரு சுவை இருப்பதை நம்ம பார்க்கலாம். நிறைய குழந்தைகள் கூட பார்த்திங்கன்னா அந்த பூவை பறித்து உரிந்து விளையாடுவதை நம்ம பார்க்க முடியும். இந்த கவிழ்தும்பையை பொறுத்தவரையிலும் பெரும்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய உதிரப்போக்கு ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனைக்கு மிகச்சிறந்த ஒரு மருந்தென்றால் மிகையாகாது. இந்த பெரும்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய உதிரப்போக்கு பிரச்சனை அப்படிங்கிறது இன்றைக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா ப்ரீமெனோபாசல் சிண்ட்ரோம் அப்படிங்கிற பெயரில் இருக்கக்கூடிய ஒரு நோயில் நம்ம பார்க்குறோம். ஒரு 35-36 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கு மாத விலக்கு ஏற்படும் போது அவர்களுக்கு அதிகமாக உதிரம் உடலை விட்டு வெளியே செல்லுகின்ற ஒரு தொந்தரவு. உதிரம் வெளியே செல்லுவது அப்படிங்கிறது வெறும் அந்த மாத விலக்கு காலங்களில் மட்டுமல்லாமல் மற்ற நேரங்களிலும் அதிகமாக ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். மற்ற நேரங்களில் அதிகமாக ஏற்படுவதுனா மாதம் முழுவதுமே பார்த்திங்கன்னா அவர்களுக்கு உதிரப்போக்கு இருக்கின்ற ஒரு சூழல். மாத விலக்கு காலங்களில் மிக மிக அதிகமான உதிரப்போக்கு இருக்கக்கூடிய சில குறிகள் இருப்பதை நம்ம பார்க்கலாம். சில பெண்கள்லாம் சொல்லுவாங்க, அந்த ஒரு நாட்களிலே மாத விலக்கு காலங்களில் தினசரி 3 முதல் 5 பேட் வரையிலும் யூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குன்னு கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு ஏற்படுகின்ற உதிரப்போக்கு ஏற்படும் போது இந்த கவிழ்தும்பையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பூ மற்றும் இலைகள் இதை நன்றாக அரைத்து பசுமோர் அல்லது பசும்பாலில் கலந்து காலை ஒருவேளை மட்டும் உணவுக்கு முன்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாத காலம் தொடர்ந்து சாப்பிட்டால் எவ்வளவு நாள்பட்ட உதிரப்போக்காக இருந்தாலும் அவை மறைந்து போகிறத பார்க்க முடியும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி அதிகமான உதிரப்போக்கு ஏற்படும் போது ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய உடலுக்கு பக்க விளைவை ஏற்படுத்தக்கூடிய அந்த மாத்திரைகளை உட்கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாத்திரைகளுடைய பக்க விளைவாக பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய தைராய்டு சுரப்பியுடைய செயல் குறைபாடு ஏற்படுகிறது. உடலுடைய பருமன் மிக கடினமாக அதிகரிக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலே இந்த மருந்துகளை சாப்பிடுவதை நிறுத்தினோமேயானால் மீண்டும் கடுமையான உதிரப்போக்கு ஏற்படுகின்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது. அப்போ உதிரப்போக்கு நிரந்தரமாக சரியாகிறதா இந்த மாத்திரைகளால் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஆனால் இந்த கவிழ்தும்பையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கல்கத்தை, அதாவது ஒரு கொட்டைப்பாக்களவு அதை எடுத்து காலை ஒருவேளை மட்டும் உணவுக்கு முன்பு அப்படின்னு சாப்பிடும்போது ஒரு மாத காலத்திலேயே பார்த்திங்கன்னா அந்த நோயுடைய தாக்கம் குறைவதை பார்க்கலாம். இரண்டாவது, இந்த ஹார்மோனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு சொல்லக்கூடிய இந்த ப்ரீமெனோபாசல் சிண்ட்ரோமுக்கு இன்றைக்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் உடலில் இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட் லெவலையோ அல்லது உடலில் இருக்கக்கூடிய இரத்த சிவப்பணுக்களை அளவுகளையோ மிகப்பெரிய அளவில் குறைத்து விடுகிறது. ஆனால் இந்த கவிழ்தும்பையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கல்கத்தை சாப்பிடும்போது உடலில் இருக்கக்கூடிய இரத்த சிவப்பணுக்களுடைய எண்ணிக்கை கணிசமான அளவில் முன்னேறுவதை பார்க்கலாம். உடலில் இருக்கக்கூடிய தலைமுடி கொட்டக்கூடிய பிரச்சனை, உடல் அசதி சம்பந்தப்பட்ட கோளாறுகள் நல்ல வகையில் மாற்றமடைவதை பார்க்கலாம். இது இரண்டுமே கவிழ்தும்பை நம்ம உபயோகப்படுத்தும் போது நமக்கு ஏற்படுகின்ற நல்ல குறிகள் அப்படின்னு சொல்லலாம். கவிழ்தும்பையுடைய இன்னொரு மிக முக்கியமான குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிறப்புறுப்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் அப்படிங்கிறது பாரம்பரிய மருத்துவத்தில் ரொம்ப சிறப்பாக குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிறைய நோய்களை நம்ம பார்க்குறோம். பால்வினை நோய்கள் உதாரணத்துக்கு சொல்லலாம். பிறப்புறுப்பை சுற்றி ஏற்படுகின்ற கட்டிகளை நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். ஆண் பெண் இருபாலருக்கும் பிறப்புறுப்பிகள் அதிகமாக ஏற்படுகின்ற அரிப்பு சம்பந்தப்பட்ட கோளாறுகளை சொல்லலாம். பிறப்புறுப்பில் ஏற்படுகின்ற நீர் வடிதல் அல்லது வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறுகள், இது எல்லாமே பால்வினை நோய்கள் நமக்கு இருக்கின்றது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறிகள். இந்த குறிகளை நேரடியாக பால்வினை நோய்க்கு மாடர்ன் மெடிசனில் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் மருந்துகள் கிடையாது. நோயுடைய தாக்கம் அதிகமாகும் போது அதற்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் தெரப்பின்னு சொல்லக்கூடிய மருந்துகளை கொடுக்குறாங்க, இல்லை பென்சிலின் சம்பந்தப்பட்ட ஊசிகளை போடுகிறார்கள். ஆனால் நிரந்தரமாக குணமாக்கப்படுவது அப்படிங்கிறது நம்மளுடைய பாரம்பரிய மருத்துவத்தில் குறிப்பாக கவிழ்தும்பைக்கு அந்த சக்தி உண்டு.
கவிழ்தும்பையை எரித்து எடுக்கின்ற சாம்பல், பதப்படுத்தி எடுக்கக்கூடிய பதங்கம் சொல்லக்கூடிய அந்த ஒரு மருந்தை 500 மில்லிகிராம் அளவுக்கு பசு வெண்ணெயில் கலந்து உள்ளுக்கும், அதே போல் கவிழ்தும்பையுடைய மொத்த தாவரத்தையும் எடுத்து அதனுடன் மஞ்சள் சேர்த்து அரைத்து எடுக்கின்ற அந்த களிம்பு, அதை பிறப்புறுப்பை சுற்றி இருக்கக்கூடிய கட்டிகளிலோ அல்லது காயங்களிலோ தடவி ஒரு இரவு முழுவதும் வைத்து குளிக்கின்ற ஒரு சிகிச்சை. இதை ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து செய்யும்போது எவ்வளவு நாள்பட்ட பால்வினை நோயாக இருந்தாலும் அவை மறைந்து போகிறத நம்ம பார்க்க முடியும். அந்த பால்வினை நோய்களோடு மட்டுமல்லாமல் அதோடைய குறிகள், குறிப்பாக சிறுநீர் கழிக்கும்போது எரிச்சல் ஏற்படுதல், சிறுநீர் கழிக்கும்போது சீழ்வழுதல், சிறுநீர் கழிக்கும்போது சில நேரங்களில் இரத்தம் வெளியே போவது, அதற்கும் மேலாக சிறுநீர் கழிக்கின்ற பகுதிகளில் இருக்கக்கூடிய உறுப்புகளில் கடுமையான எரிச்சல் அல்லது எப்போதும் சதா சர்வகாலம் வலி ஏற்படுத்துதல். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்ட நிலைமையில் பால்வினை நோய்களை சரியான முறைப்படி கட்டுப்படுத்தவில்லை என்றால் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு சிறுநீர் கழிக்கும்போது உள்ளே இருந்து கண்ணாடி துண்டு கிழித்து வெளிவருவது போல கடுமையான வலியுடன் சிறுநீர் கழிக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருப்பவர்கள் கூட இந்த கவிழ்தும்பையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சாம்பலை உள்ளுக்கும், கவிழ்தும்பையை அரைத்து மஞ்சளோடு சேர்த்து அரைத்து எடுக்கக்கூடிய அந்த கல்கத்தை வெளிப்புறமாகவும் தொடர்ந்து பூசி வரும்போது சிறிது சிறிதாக இந்த பால்வினை நோயுடைய தாக்கங்கள் குறைவதை நம்ம பார்க்கலாம். அதே போல் இன்னும் சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பால்வினை நோய் ஏற்படும் போது பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வயிற்று பகுதிகளில் கடுமையான ஒரு வலி ஏற்படுவதை பார்க்கலாம். குறிப்பாக அடிவயிறு பகுதிகளில் மிக மிக கடுமையான அந்த வலி ஏற்படுவதை பார்க்கலாம். அந்த மாதிரி இருப்பவர்கள் விளக்கெண்ணெய் ஒரு 5 மில்லி அளவுக்கு எடுத்து கவிழ்தும்பையை அரைத்து எடுக்கக்கூடிய சாறு ஒரு 5 மில்லி, இதை இரண்டையும் ஒன்றாக கலந்து இரவு படுக்கும்போது சூடான பாலோடு சேர்த்து சாப்பிடும்போது இந்த பால்வினை நோயினால் ஏற்படுகின்ற அடிவயிற்றில் ஏற்படுகின்ற புண்கள் மற்றும் வலிகள் முற்றிலுமாக மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். எனவே நேயர்களே, கவிழ்தும்பையை பொறுத்தவரையிலும் பெரும்பாடுன்னு சொல்லக்கூடிய அதிகமான உதிரப்போக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கும் பால்வினை நோய்களால் ஏற்படுகின்ற கட்டிகள் மற்றும் புண்களுக்கும் அதோடைய பக்க விளைவுகளை நிறுத்துவதற்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். சமூகத்தில் நடக்கும் பிரச்சனைகளை கண்டு பயந்து ஒதுங்கி விடாமல் அதில் நம்முடைய பங்களிப்பை முழுமையாக எவ்வாறு வழங்கலாம் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் மனுஷபுத்திரன் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு குழந்தைகளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் பற்றி அல்லது பொதுவாக அவர்கள் உட்கொள்ளக்கூடிய பொருட்கள் பற்றிய பல்வேறு விதமான கேள்விகள் எழுந்திருக்கின்றன. குறிப்பாக குழந்தைகளுக்கு தீங்கு பயக்கக்கூடிய உணவுப் பொருள்களை எப்படி தடுப்பது என்பதை பற்றி அரசு தொடர்ந்து கவலைப்படுகிறது. அதற்கான சில விதிமுறைகளை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். குறிப்பாக ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற விஷயங்கள் அல்லது தயாரிக்கப்பட்ட உணவுகள் அல்லது நிறைய கெமிக்கல் உள்ள உணவுப் பொருள்களை எல்லாம் பள்ளி வளாகங்களில் விற்கக்கூடாது, அதனுடைய சுற்றுப்புறங்களில் விற்கக்கூடாது என்கிற ஒரு விதிமுறைகள் எல்லாம் கொண்டு வரப்படுகின்றன. நாம் அதை பற்றி ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் பேசியிருக்கிறோம். ஆனால் உணவுப் பொருள்களில் பொதுவாக குழந்தைகளுக்கு தீங்கு பயவிக்கும் என்று செயற்கையான உணவுப் பொருள்களையே நாம் விற்கக்கூடாது என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் போதைப் பொருள்கள் இன்றைக்கு மாணவர்களிடம் போதையூட்டக்கூடிய, நேரடியாக பெரும் தீங்கை விளைவிக்கக்கூடிய பல பொருள்கள் இன்றைக்கு மாணவர்களிடம் புழக்கத்தில் இருக்கின்றன, அவர்கள் மத்தியில் விற்கப்படுகின்றன என்கிற சமீபத்தில் வந்த ஒரு செய்தி மிகவும் அதிர்ச்சியூட்டக்கூடியதாக இருக்கிறது. அதாவது கூல் லிப் என்று சொல்லக்கூடிய ஒரு சுவைக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த பொருள் இன்றைக்கு பரவலாக விற்கப்படுகிறது. பெட்டிக்கடைகளில் மட்டுமல்ல, தனிப்பட்ட சிலராலும் கூட அது தொடர்ந்து மாணவர்களிடம் விற்கப்படுகிறது. சமீபத்தில் அப்படி சென்னையில் உள்ள ஒரு பள்ளியில் சில மாணவர்களுடைய நடத்தை என்பது வித்தியாசமாக இருப்பதை கண்ட ஆசிரியர்கள் அவர்களை பரிசோதித்த போது நான் மேலே குறிப்பிட்ட அந்த பொருளை அவர்கள் உட்கொண்டிருப்பது தெரிய வந்தது. கிட்டத்தட்ட ஒரு 12 ரூபாய் விலைக்கெல்லாம் மிக குறைவான விலைக்கு கிடைக்கக்கூடிய இந்த பொருள் ஒரு லேசான மிதமான போதையை ஓட்டக்கூடியது. இது இன்றைக்கு பரவலாக மாணவர்களிடம் விற்கப்படுகிறது. இது உண்மையில் மாணவர்களுடைய படிப்பை, அவருடைய கவனத்தை சிதைப்பது மட்டுமல்ல, அவர்களை இளவயதிலேயே போதைக்கு ஆட்படுத்தக்கூடியதாக இந்த பொருள் இருப்பதை நாம் பார்க்கிறோம்.
இது உண்மையிலேயே மிக மிக கவலை தரக்கூடிய ஒரு செய்தி. ஏனென்றால் போதைப்பொருள் விற்பனை என்பது கல்லூரி மாணவர்களை தாண்டி இப்பொழுது மாணவர்கள் மத்தியில், குறிப்பாக பள்ளி மாணவர்கள் மத்தியில் அது பரவ ஆரம்பித்து விட்டது என்பதை நினைக்கிற போது அச்சம் மேலிடுகிறது. இதை உண்மையில் நாம் எப்படி தடுக்கப் போகிறோம்? ஏனென்றால் பரவலாக லாபம் கிடைக்கிறது என்பதற்காக எந்த சமூக பொறுப்புணர்வு மற்ற வகையில் சில கடைக்காரர்கள் அதை சிறுவர்களுக்கு விற்கிறார்கள். அதன் மூலமாக ஒரு எதிர்கால தலைமுறையை வீணாக்குகிறோம் என்றவர்களுக்கு கவலை இல்லை. இதை கண்காணிக்க வேண்டிய காவல்துறையினரும் இவற்றை கண்டுகொள்ளாமல் விடக்கூடிய ஒரு அவலக்காட்சியை பார்க்க முடிகிறது. அப்படி பார்க்கிற போது பொதுவாகவே கடைகளில் விற்கக்கூடிய இது போன்ற பொருள்களை பற்றி கடுமையான ஒரு தரக்கட்டுப்பாடு செய்யப்படுவது அவசியம் என்று எனக்கு தோன்றுகிறது. அப்படி செய்ய தவறினால் குழந்தைகள் இது போன்ற தவறான பொருட்களை தொடர்ந்து உட்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது. இதில் முக்கியமாக இந்த வர்த்தகம் எப்படி நடைபெறுகிறது என்று அந்த செய்தி சொல்லுகிற போது, பள்ளிகளிலிருந்து நீக்கப்பட்ட சில ட்ராப் அவுட்ஸ் என்று சொல்லக்கூடிய பள்ளிகளிலிருந்து பாதியில் நின்றுவிட்ட சில மாணவர்கள் இந்த பொருள்களை விற்கிறார்கள் என்கிற ஒரு செய்தி கவலை தரக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் இந்த பொருள்களை வாங்கி வந்து அங்கே பள்ளி வளாகங்களில் தன்னுடைய சக மாணவர்களுக்கு இதை விற்பனை செய்கிறார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. இதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நிறைய குழந்தைகள் சாலையோரங்களில் வசிக்கக்கூடிய சிறுவர்கள் இவர்கள் இதுபோன்ற போதை பழக்கங்களுக்கு பெரிய அளவிற்கு ஆளாகிறார்கள். அது அவர்களை பின்னால் பல்வேறு விதமான சமூக குற்றங்கள் செய்கிறவர்களாக மாற்றுவதற்கும் கூட அது வழிகோலுகிறது என்பதை தொடர்ந்து ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். அப்படி இருக்கிற போது இப்படி மிட்டாய்கள் வடிவில் அல்லது வேறு சிரப் போன்ற வடிவில், குளிர்பானங்களின் வடிவில் இப்படி மிதமான போதையூட்டக்கூடிய பொருள்கள் இன்றைக்கு பரவலாக சந்தைகள் இருக்கின்றன. இதை நாம் உடனடியாக கண்காணிக்காவிட்டால் இந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் என்பது ஒரு பெரிய நெருக்கடியை, ஒரு அபாயத்தை சந்திப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்படி பார்க்கிற போது இதில் இன்னும் பல விஷயங்கள், இந்த வியாபாரத்தை நடத்தக்கூடியவர்கள், கொண்டு செலுத்தக்கூடியவர்களுக்கு பின்னால் சில சமூக விரோதிகளும் இருக்கக்கூடும் என்கிற கவலை ஏற்படுகிறது. இன்றைக்கும் கூட நீங்கள் நிறைய உளவியல் மருத்துவர்கள் கூறுகிறார்கள், அல்லது அடிக்ஷன் போன்ற ஒரு சென்டர்களை வைத்திருப்பவர்கள் கூறுகிறார்கள், சிறுவர்களுடைய எண்ணிக்கை, போதைப்பொருள் பழக்கத்திற்கு ஆட்பட்ட சிறார்களுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்து வருகிறது என்று. இது உண்மையிலேயே ஒரு அச்சமூட்டக்கூடிய ஒரு சூழல். ஏற்கனவே டாஸ்மாக் கடைகளில் சீருடையுடன் மாணவர்கள் போய் மது வாங்கக்கூடிய ஒரு காட்சிகளை பார்க்கிறோம். இதற்கு முக்கியமான காரணம் என்பது விழிப்புணர்வின்மை என்பது ஒரு மிக முக்கியமான காரணம். ஏனென்றால் இன்றைக்கு நாகரிகம் அல்லது ஒரு நாகரிக வளர்ச்சி என்கிற பெயரில் நீங்கள் இதுபோன்ற செயல்களை செய்வது என்பது இன்றைக்கு பரவலாகி வருகிறது. இதை பற்றி நாம் பள்ளிகளிலும் ஒரு பெரிய விழிப்புணர்வுகளை ஏற்படுத்துவதில்லை. அதாவது இதுபோன்ற பழக்கங்களுக்கு ஆட்படுவதன் மூலமாக நாம் எத்தகைய விளைவுகளை சந்திப்போம் என்பதை பற்றி நாம் இன்னும் பள்ளிகளில் வெளிப்படையாக பேசுவதற்கு தயங்குகிறோம். ஆனால் உண்மையில் மாணவர்களிடம் எப்படி பாலியல் கல்வி அவசியம் என்று சொல்கிறோமோ அதே போல் போதைப்பொருட்கள் தொடர்பான ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டிய ஒரு காலகட்டமாக இது இருக்கிறது. போதைப்பொருள் உட்கொள்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய உடல் மன விளைவுகள், அதன் மூலமாக அவர்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளை பற்றியெல்லாம் விரிவாக மருத்துவ ரீதியாக நாம் பாடத்திட்டங்களிலேயே சேர்க்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருக்கிறது. இன்னொரு புறம் வீடுகளிலும் கூட குழந்தைகளுக்கு அதை பற்றிய ஒரு வழிகாட்டுதலை, ஒரு நெறிமுறையை நாம் அவர்களுக்கு உருவாக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில், ஒரு அவசியத்தில் நாம் இருக்கிறோம். ஏனென்றால் இந்த பழக்கம் என்பது சிறு வயதில் குழந்தைகளிடம் ஆரம்பிக்கிற போது அது இன்னும் படிப்படியாக வளர்ந்து மிகப்பெரிய அளவிற்கு அவர்களுடைய எதிர்காலத்தையே பாதிக்கிற அளவிற்கு மாறிவிடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு குடிப்பழக்கம் என்பது குடிக்கிறவர்களுடைய எண்ணிக்கையில் இளைஞர்களுடைய சதவீதம் என்பது மிக மிக அதிகமாக இருப்பதை சுட்டிக்காட்டுகிறார்கள். பெருமளவிற்கான இளைஞர்கள் இன்றைக்கு போதை பழக்கத்திற்கும் குடிப்பழக்கத்திற்கும் ஆளாகி வருகிறார்கள். அதோடு மட்டுமல்லாமல் சாராயத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய போதைகள் அவர்களுக்கு அழுத்து விடுகிற போது அதைவிட தீவிரமான உக்கிரமான போதை தரக்கூடிய பல வஸ்துக்களை தேடி அவர்கள் செல்கிறார்கள். இது மிகப்பெரிய அளவிற்கு ஒரு உயிர்கொல்லியாக மாறி இன்றைக்கு நம்முடைய ஏராளமான இளைஞர்களுடைய உயிரை காவு வாங்கி வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில்தான் ஒருபுறம் இதுபோன்ற போதைப்பொருள்களின் மீதான கட்டுப்பாடு அல்லது அதன் மீதான கண்காணிப்பு அவசியம் என்பது ஒருபுறம் இருக்க, இன்னொரு புறம் நாம் இதை பற்றி தொடர்ந்து ஒரு பெரிய உரையாடலை நாம் சமூகத்தில் ஏற்படுத்த வேண்டியிருக்கிறது. இன்றைக்கு சிறுவர்கள் இந்த பொருள்களை பயன்படுத்துகிறார்கள் என்பது, உண்மையில் இவ்வளவு பரவலாக பயன்படுத்துகிறார்கள் என்பது எப்படி ஒரு அரசிற்கோ சுகாதாரத்துறைக்கோ தெரியாமல் போய்விட்டது என்பதுதான் நமக்கு ஆச்சரியமான விஷயம். சந்தைக்கு இந்த பொருள்களை உற்பத்தி செய்து கொண்டு வருபவர்கள் யார், அல்லது இது ஏன் இந்த அளவிற்கு ஒரு கண்காணிப்பற்ற சூழலில் இந்த பொருள்கள் விற்கப்படுகின்றன என்பதை நாம் பார்க்க வேண்டும்.
பள்ளி வளாகங்கள் மட்டுமல்ல, இது போன்ற பொருள்கள் எங்கு விற்றாலும் அது மிகப்பெரிய தவறு. அது மட்டுமல்ல, இது எல்லா உணவுப் பொருள்களின் மீதும் குழந்தைகள் உட்கொள்ளக்கூடாது என்கிற விதிமுறைகள் கண்டிப்பாக பின்பற்றப்பட வேண்டும். அப்படி பின்பற்றாவிட்டால் எப்படி இன்றைக்கு நாம் சில மருந்துகளின் மீது நாம் ஒரு வாக்கியத்தை பொறிக்கிறோம், இது இத்தனை வயதுக்குட்பட்டவர்கள் அருந்தக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது என்று. அதுபோல எல்லா வகையான உணவுப் பொருள்களின் மீதும் சிறுவர்கள் தொடர்பான எச்சரிக்கைகள், குழந்தைகள் தொடர்பான எச்சரிக்கைகள் அழுத்தமாக பதியப்பட வேண்டும். அனுமதி இல்லாமல், முறையான தரக்கட்டுப்பாடு அனுமதி இல்லாமல் உற்பத்தி செய்யப்பட்டு சந்தைக்கு வரக்கூடிய பொருள்களின் தொடர்பாக நமக்கு ஒரு பெரிய கண்காணிப்பு இருக்க வேண்டும். ஏனென்றால் குழந்தைகள் சாஃப்ட் டார்கெட் என்று சொல்லக்கூடிய சுலபமாக கையாளக்கூடிய அவர்களுடைய இலக்குகளாக, சந்தை இலக்குகளாக பலருக்கும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது இது போன்ற போதை வஸ்துக்கள் பல்வேறு பெயர்களில் சமூகத்தில் உலவுவது என்பது, நடமாடுவது என்பது, அவை கிடைப்பது என்பது நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான ஒரு சமூகத்திற்கு உகந்ததல்ல. அது எதிர்காலத்தில் பல நெருக்கடிகளையும், பொறுப்பற்ற அல்லது உழைக்கும் திறனற்ற ஒரு மாணவர்களை, வீணான ஒரு மனித உழைப்பை சிதறடிக்கிற ஒரு விஷயமாக இருக்கும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு துறைகளை சார்ந்த பிரபலங்கள் அவர்களுடைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் போது அது நமக்கு சிறந்த தூண்டுகோலாக அமைகின்றது. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் என்பதை பற்றியும் அவர்கள் என்ன செய்திகளை நம்முடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறார் என்பதையும் பார்க்கலாம். நம் வீடியோலை நிகழ்ச்சி அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர் பகுதி. வணக்கம் நேயர்களே, விடியலேவா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கத்தின் தலைவர் திரு ரே தங்கம். மாற்றுத்திறனாளிகளோட வாழ்க்கையை மேம்படுத்தணும் அப்படின்னும்போது அரசிடம் அவங்க முன்வைக்கிற கோரிக்கைகள் என்ன, ஒரு அரசாங்கம் என்ன மாதிரியான நலத்திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தணும்னு விரும்புகிறாங்க, இன்றைக்கு இருக்கிற அதிமுக ஆட்சியில் அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு, இப்படி பல விஷயங்களை இன்னைக்கு நாம் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கத்தோட தலைவராக முதல்ல எங்கள் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் வரவேற்கிறோம் சார். ஓகே, ரொம்ப நன்றி. மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஒரு வார்த்தையே வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மரியாதையோடு அவங்கள அழைக்கணுன்ற ஒரு அடிப்படையான எதிர்பார்ப்பை கூட தலைவர் கலைஞர் அவர்களால் தான் இந்த சொல்லே கிடச்சிருக்குன்னு நம்ம சொல்லணும். இவங்களோட வாழ்க்கை மேம்படணும், அவங்களும் சமூகத்தில் ஒரு அங்கத்தினர் அப்படிங்கிறதுக்காக முறையாக மதிக்கப்படணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக நிறைய நலத்திட்டங்களை திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கி செயல்படுத்தியிருக்காங்க. வாரியங்கள்லாமும் அமைச்சிருந்திருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இப்போ இந்த 5 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பல நிலைகளில் இருக்கிறவங்களும் வீதியில் இறங்கி போராடுறாங்க. அப்படின்னாலும் மாற்றுத்திறனாளிகள் ஒரு காலகட்டத்திலையும் ஒரு போராட்டத்துக்காக அரசுக்கு முன்னாடி ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அது எந்த அளவுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு, அது ஏற்கப்பட்டிருக்கு அப்படின்னா அதுவும் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறத பார்க்குறோம். ஒரு அமைப்போட தலைவர் அப்படிங்கிற முறையில் இந்த ஆட்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, என்ன மாதிரியான ஒரு கோரிக்கைகள் தேவைகள் இருக்குன்னு நீங்கள் அரசாங்கத்துக்கு முன்னாடி கோரிக்கை வைக்கிறீங்க? திமுக ஆட்சி காலத்தில் என்ன மாதிரியான ஒரு நலத்திட்டங்கள்லாம் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு இருந்துச்சு, இப்படி பல விஷயங்களை எங்கள் நேர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். முதல்ல கேட்குறது இதுதான், தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ற ஒரு அமைப்பு, அந்த மக்கள், அந்த சமூகத்தினருக்காக என்ன மாதிரியான நலத்திட்டங்கள்லாம் உருவாக்கப்பட்டது, அது செயல்பாட்டில் இருந்துச்சுன்னு பேச ஆரம்பிக்கலாம். பேசலாம். இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளின் காவலர் தலைவர் கலைஞருடைய கடந்த 5 ஆண்டு கால பொற்கால ஆட்சியில் உடல் ஊனம் என்று சொன்னால் அது அவர்களை மேலும் ஊனப்படுத்தும் என்ற ஒரு நோக்கத்தில் இருந்தது. ஊனமுற்றோர் என்றால் அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள், அவர்கள் புறந்தள்ளப்படுவார்கள் என்ற நிலையை கருத்தில் கொண்டு ஐநா சபையில் மாற்றுத்திறனாளி என்ற பெயரிடப்பட வேண்டும். அந்த இடத்திற்கு இந்தியா 7வது இடத்தில் கையொப்பமிட்டது. ஆனால் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் அந்த பெயரை மாற்றப்படவில்லை. ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கள் அந்த உடல் ஊனம் என்ற சொல்லை நீக்கி மாற்றுத்திறனாளிகள் என்று மாற்றுத்திறனாளிகளுக்கு மகுடம் சூட்டி அழகு பார்த்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். உண்மையிலேயே பெற்றோர்கள் தான் பிள்ளைக்கு பேர் வைப்பார்கள். ஆனால் இன்னைக்கு 22 லட்சம் மாற்றுத்திறனாளிக்கு அவர்கள் வாழ்வு மலர அவர்களுக்கு தனித்துறை உருவாக்கியதோடு மட்டும் கிடையாது, மாற்றுத்திறனாளி என்று பெயர் வைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அவர்களுக்கு இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அவர் ஆட்சி காலத்தில் மாற்றுத்திறனாளிகளுடைய தினவிழா வந்தால் அந்த தினவிழாவை
நம்முடைய தளபதியார் அவருடைய தலைமையில் வள்ளுவர் கோட்டத்தில் ஒவ்வொரு ஆண்டும் அந்த நிகழ்வை நடத்தி மாற்றுத்திறனாளிக்கு போட்டிகள் வைத்து மாற்றுத்திறனாளிக்கு வெற்றி பெற்றவர்களுக்கெல்லாம் கேடயங்களும் பரிசுகளையும் வழங்கி ஊக்குவித்தவர் தலைவர் கலைஞருடைய நல்லாசியோட தளபதியார் அவர்கள். அதோடு மட்டும் கிடையாது, மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்தியாவிலே முதலாக 3 சக்கர ஸ்கூட்டர் கொடுத்து அழகு பார்த்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள். அது மட்டும் கிடையாது, மாதாந்திர உதவித்தொகை உயர்த்தப்பட்டது. எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை பஸ் பாஸ், அதாவது ஒரு காலத்தில் ஒருவர் மட்டும்தான் பஸ் பாஸ், அது ஒரு குறிப்பிட்ட எல்லை லிமிட்டட் இருந்தது. இன்றைக்கு அப்படி கிடையாது. மாற்றுத்திறனாளிகள்லாம் தமிழகம் முழுவதும் சென்று வர 4 ஒரு பகுதி கட்டண சலுகை அவங்களுடைய உதவியாளருக்கும் கொடுக்குறாங்கன்னா அது மிக மிக சரித்திரம் வாய்ந்த அந்த சலுகைகள். படிக்கிற மாணவர்களுக்கு இரட்டடிப்பு உதவித்தொகை, டிகிரி படித்தவங்களும் சரி, மருத்துவ படிப்பாலும் சரி, பொறியியல் கல்வியாக இருந்தாலும் சரி, இரட்டடிப்பு ஸ்காலர்ஷிப் கல்வி உதவித்தொகை, நவீன காதொலி கருவி மாற்றுத்திறனாளிகளுக்கு, ஒளிரும் வாக்கிங் ஸ்டிக் பிளைண்டு நம்மளுடைய வெளியிழந்த சகோதரர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை கொடுக்க வேண்டும் என்றால் வருமான வரம்பே கிடையாது. இது யாருமே செய்ய மாட்டாங்க. இந்தியாவில் எங்கேயும் கிடையாது. வருமான வரம்பு தளர்வு. நீ மாற்றுத்திறனாளியா, உனக்கு அட்டை இருந்தால் போதும், உனக்கு மாதாந்திர உதவித்தொகை வீட்டுக்கு வந்துடும். மாற்றுத்திறனாளி திருமணம் செய்து கொண்டா அவர்களுக்கு நிபந்தனை என்று உடனடியாக திருமண உதவித்தொகை, அவர்களுக்கு குழந்தை பிறந்தா அதுக்கு உதவித்தொகை, மாற்றுத்திறனாளிக்கு சமத்துவபுரம் வீடு கட்டினா 3% இடஒதுக்கீடு, வேலை வாய்ப்பில் 3% இடஒதுக்கீடு. அது மட்டும் கிடையாது, வேலை இல்லாத மாற்றுத்திறனாளிக்கு எண்ணற்ற திட்டங்கள். அரசு பணியில் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு 75 ரூபாயிலிருந்து 300 ரூபா உயர்த்தப்பட்டது 6வது பே கமிஷனில். ஆனால் தலைவர் கலைஞர் அவர்கிட்ட நாங்கள் கோரிக்கை வச்சோம், அரசு ஊழியர்கள் இருக்கக்கூடிய மாற்றுத்திறனாளிகளுக்கு நீங்கள் 1000 ரூபா உயர்த்தி கொடுக்கணும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் தானே அப்படின்ட்டு உயர்த்தி கொடுத்தாரு. இதெல்லாம் வரலாற்று சலுகைகள், வரலாற்று உரிமைகள் வழங்கப்பட்டது எங்களுக்கு. அது மட்டும் கிடையாது, மாற்றுத்திறனாளிகள் விபத்தில் சிக்கி அவர்களுக்கு காயமுற்றால் அதற்கு உதவித்தொகை. இது அனைத்தும் எதன் மூலமாக? இந்தியாவிலே உலகத்திலே மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி நலவாரியம் அமைத்து எங்களுடைய வாழ்வு மலர அழகு பார்த்த தலைவர் தான் கலைஞர் அவர்கள். நலவாரியம் அவ்வளோ சிறப்பாக செயல்பட்டது. எங்களுக்கெல்லாம் உறுப்பினராகக்கூடிய வாய்ப்பு அதில் வந்தது. சமூக சேவை உள்ளம் கொண்டவங்களை பல சங்கங்களை உறுப்பினராக்கி ஒரு 14 பேர், இப்போ பார்வை இழந்த மாற்றுத்திறனாளியில் 2 பேர் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பாங்க, மனவளர்ச்சி குன்றியருடைய ரெப்ரசன்டேட்டிவ் 2 பேர் இருப்பாங்க, தொண்டு நிறுவனங்கள் 2 பேர் இருப்பாங்க, எங்களை மாதிரி கைகால் பாதிக்கப்பட்ட ஆர்த்தோ மூலம் ஒரு 4 பேர் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பாங்க. இதற்கு சேர்மன் யாருன்னா தலைவர் கலைஞர் என்பதை நாங்களாம் மறக்க முடியல. இன்னும் எங்களுக்கு மனமகிழ்வு. நலவாரியம் உடனுக்குடன் ஜீவோ வெளியேறணுமா, நாங்கள் வைக்கிற கோரிக்கை உடனே நிவர்த்தி. இன்றைக்கு ஸ்கூட்டர் தரமானது கொடுக்கணுமா உடனே கொடுத்துருவாங்க. அங்கே தலைவருடைய முன்னிலையில் நலவாரியம் கூட்டப்படும். உடனே அந்தந்த 3 மாதத்துக்கு ஒருக்க அந்த கூட்டத்தில் உடனே நிவர்த்தி செய்யப்படும். கிடப்பில் இருக்கக்கூடிய மனுக்கள் அத்தனை பரிசீலனை செய்யப்படும். மாற்றுத்திறனாளி துறை துரிதப்படுத்தப்பட்டது. இன்றைக்கு மாற்றுத்திறனாளி துறை என்னவா இருக்கிறாங்க, பெட்டி கடையாக தான் இருக்குது. ஆக அப்படியேப்பட்ட தலைவர் கலைஞர் ஆட்சியில் கொண்டு வந்த திட்டங்கள் இன்றைக்கு பாழாக்கப்பட்டுள்ளது. நலவாரியம் முடக்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்பட்ட மாதாந்திர உதவித்தொகை 2 லட்சம் பேர் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிலாம் முச்சந்திரம் உட்கார்ந்துருக்கான். உதவித்தொகை கிடைக்காம வாழ்வாதான் மாற்றுத்திறனாளி வகத்தில் அடிக்கிறாங்க இந்த ஆட்சியில். மாற்றுத்திறனாளி வழங்கக்கூடிய அந்த 3 சக்கர ஸ்கூட்டர் அதுலேயும் பல நிபந்தனைகள். தலைவருடைய ஆட்சியில் எந்த மாற்றுத்திறனாளி கட்சி பாகுபாடு இல்லை. மாற்றுத்திறனாளியை தகுதி உள்ளவனா ஓகே உங்களுக்கு உண்டு அப்படின்னா. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. அதிமுக மாற்றுத்திறனாளினா அவருக்கு லெட்டர் பேட் வந்தால் அங்கே அது சொருகப்படுகிறது. இதனால் உண்மையான பயனாளி புறக்கணிக்கப்படுகிறான், புறந்தள்ளப்படுகிறார்கள். இதுதான் இன்றைய நிலைமையில் இருக்கக்கூடிய ஆட்சியுடைய அவலநிலை. அதோடு மட்டும் கிடையாது, 29/5/2010 தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர். மாற்றுத்திறனாளுடைய போராட்டம் இங்கே ராசரத்ன ஸ்டேடியத்தில் தொடர்ந்து 2வது நாள் கிடக்குது. வேலைவாய்ப்பு 3% இடஒதுக்கீடு, மாற்றுத்திறனாளிக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கப்பட வேண்டும். தலைவர் அவர்கள் உடனடியாக சென்று இந்த மாற்றுத்திறனாளி சந்தித்து ஆறுதல் சொன்னோடனே எல்லா மாற்றுத்திறனாளி தலைவரை காலை பிடிச்சிக்க அழுகிறாங்க. தலைவர் அவர்கள் இன்னும் 1 வார காலத்திற்குள் உங்களுக்கு அனைவருக்கும் வேலை வழங்கப்படும் என்று உத்தரவாதத்தை கொடுத்துவிட்டு வந்த உடனே அத்தனை பேருக்கும் 24 மணி நேரத்துக்குள்ள அனைவருக்கும் இடைநிலை ஆசிரியர் வேலை
வழங்கி அதுவும் எப்படின்னா அந்தந்த மாவட்டத்திலே வீட்டுக்கு அருகாமல் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்திலே அவர்களை நியமன ஆணை வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு திட்டத்தை அறிவித்து உடனே நிவர்த்தி செய்தவர் இந்தியாவில் எந்த சிஎம் கிடையாது, முதலமைச்சரும் கிடையாது. முதலமைச்சருடைய அந்த பொறுப்போடு போய உண்ணாவிரதம் இருந்த மாற்றுத்திறனாளிகளை பார்த்து ஆறுதல் சொல்லி அவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து 24 மணி நேரத்துக்கு பணியை வழங்கியது இந்திய வரலாற்றில் தலைவர் கலைஞரை விட வேறு எவரும் என்பதை இந்த நேரத்தில் நான் உணர்ச்சிவசமாக பேசுகிறேன். உண்மை நிலவரம் அது. இன்றைக்கு ஏதாவது உண்டா? இன்றைக்கு இருக்கா? எங்களுடைய சகோதரர்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டு 4.25 கிட்டத்தட்ட இன்னும் 2 மாதம் தான் எலெக்ஷனுக்கு இருக்கு. 4.25 ஆண்டு காலம் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வீதிக்கு வந்து போராட்டம் பண்ணுறார்கள், ஆர்ப்பாட்டம் பண்ணுறார்கள், உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். தன்னை மாய்த்துக் கொள்வதற்கு இது மண்ணெண்ணை ஊற்றி கொளுத்தும் நோய்க்கு ஆர்ப்பாட்டத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது? எங்களையெல்லாம் கூட்டிய கொண்டே சுடுகாட்டில் வருகிறது. இந்தியாவிலே இன்றைக்கு ஜெயலலிதா அவர்கள் மாற்றுத்திறனாளிகளை உயிரோடு சுடுகாட்டுக்கு அனுப்பிய சரித்திரம் இந்த அம்மையாருக்கு சாரும். அதையும் மட்டுமல்ல, அவர்கள் உண்ணாவிரதம் இது சுடுகாட்டில் விட்டவர்களை காவல்துறையினர் மீண்டும் கொண்டு வந்து ராயப்பேட்டை மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆனால் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சார்? உடனே கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் சென்று அவர்களுக்கு ஆறுதல் கூறி அவர்கள் கோரிக்கை, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உங்களுடைய கோரிக்கை உடனே நிவர்த்திப்படும் என்று ஆறுதல் சொல்லிட்டு வந்தவர் தான் தலைவர் கலைஞர்களும் தளபதியார் அவர்கள் என்பதை இந்த நேரத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இன்றைக்கு அரசாங்கம் வெளியிடுறது எல்லாம் அடிக்க வேண்டியது, நொறுக்க வேண்டியது. நீங்கள் தொலைக்காட்சியை பார்த்தா எல்லாருக்கும் மேலே இரும்பு மனசு உள்ளவர்கள் கூட உருகக்கூடிய சூழ்நிலைகள். ஒரு இதுவும் ஆகலை. மாற்றுத்திறனாளித்துறை போனால் அங்கே மாற்றுத்திறனாளி கேட்டால் நீ வெளியே போ. இங்கே மாவட்ட மாற்றுத்திறனாளி நலத்துறைக்கு போனால் அங்கே அதிகாரியே இல்லை, டைப்பிஸ்ட் கிடையாது, மாதாந்திர உதவித்துறைக்கான விண்ணப்பம் கொடுக்கக்கூடிய ஆளுக கிடையாது. ஆக இந்த மாதிரி தான் இந்த ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு திட்டமாவது மாற்றுத்திறனாளியுடைய திட்டம் அறிவிக்கப்பட்டதே கிடையாது. மாதாந்திர உதவித்தொகை 2 லட்சம் பேருக்கு முடக்கம். அவளுக்கு வழங்கக்கூடிய காதலுக்கறி உள்ளிட்ட பொருள்கள் தரமற்றது. அந்த அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டு இருந்த ஒரு நலவாரியங்கள் திமுக ஆட்சி காலத்தில் மாற்றுத்திறனாளிகள் அங்கீகாரம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கிற இந்த நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு அப்புறமா அந்த நலவாரியங்களோட செயல்பாடு எப்படி இருந்தது? உங்களுக்கான திட்டங்கள் உருவாக்கப்பட்டதெல்லாம் எப்படி இருந்துச்சு சார்? ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு பிறகு நலவாரியம் உடனே இந்த அரசு முடக்கியது. முதல் சட்டசபை கொடுத்த நலவாரியங்கள் முடக்கப்பட்டது. நான் அதில் நலவாரிய உறுப்பினராக இருந்தவன். பல கோரிக்கையை வைத்து அது வென்று தலைவருடைய ஆட்சியில் இது திட்டங்களை அறிவிக்கப்பட்டது, வழங்கப்பட்டது. ஆனால் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்ற உடனே முதலில் நலவாரியத்தை முடக்கி அனைத்து நலவாரியமும், அரவாணிகளுக்கு நலவாரியம் போன்ற எண்ணற்ற எங்களை மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நலவாரியம் உருவாக்கப்பட்ட அந்த நலவாரியத்தின் மூலம் பல்வேறு சலுகைகள் வழங்கினாங்க. ஆனால் அரசாங்கம் இது தலைவருடைய ஆட்சியில் நலவாரியத்தின் மூலம் அவர்களுக்கு சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கல்வி உதவித்தொகை, அவர்களுடைய திருமண உதவித்தொகை, விபத்து, அது பெரிய அது ஒரு சாதனையான ஒரு திட்டம். நலவாரியத்தின் மூலம் ஒரு மாற்றுத்திறனாளி விபத்து போகும்போது எங்கேயாச்சும் ஆக்சிடென்ட் ஆகிறதா இல்லை 2 வீலர்லேருந்து கீழே விழுந்துறான் அந்த திட்டத்தில் அவங்க அந்த மருத்துவ சீட்டை கொண்டு போய் நம்ம துறையில் கொடுத்தா, நலவாரியத்தை கொடுத்தா உடனே அவங்களுக்கு பணம் சாங்ஷன். 1 லட்ச ரூபா வரை எங்கள் அந்த காப்பீட்டு திட்டம் வழங்கப்பட்டது. நலவாரியத்தின் மூலம் திருமண உதவித்தொகை, நலவாரியத்தின் மூலம் அவர்களுக்கு பல்வேறு இந்த தாய்மார்களுக்கு உதவித்தொகை, இந்த மாதிரி நிறைய வழங்கிக்கிட்டு இருந்தோம். நலவாரியத்திலிருந்து தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் வழங்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு இந்த அரசாங்கம் நலவாரியத்தையும் முடக்கிட்டாங்க. சிறப்பு பள்ளிகள் நலவாரியத்தின் மூலம் சிறப்பு மனவளர்ச்சி கொண்டிருக்கிற சிறப்பு பள்ளிகள், இது கட்டிடம் கட்டுவதற்கு 5 லட்சம் ரூபா ஆண்டுக்கு சிறப்பு பள்ளிகளுடைய பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களுக்கு இது சம்பளம். இது சிறப்பு பள்ளிகளுக்கு உணவு கட்டணம் வழங்கப்பட்டன நலவாரியத்தின் மூலம். ஆனால் அத்தனையும் இந்த அரசாங்கம் பாலடித்து அந்த நலவாரியத்தை முடக்கின காரணமாக இன்றைக்கி எந்த திட்டமும் இன்றைக்கி செயலற்ற நிலையில் இருக்கின்றது. இன்றைக்கு பார்த்தா இன்றைக்கு 100க்கும் மேற்பட்ட சிறப்பு பள்ளிகள் இன்றைக்கு அங்கீகாரம் ரத்து செய்திருக்காங்க இந்த அரசாங்கம். மனவளர்ச்சி குன்றியோருக்கான சிறப்பு பள்ளிகள் நன்கு இயங்கி கொண்டிருந்தது. அதுக்கு தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் ஊக்குவித்தாங்க. உங்களுக்கு கட்டட வசதி இல்லையா,
அங்கே வந்து கட்டுமான பணி நடைபெறவில்லையா, உங்களுக்கு நாங்கள் பணம் தர்றோம், அந்த மனவளர்ச்சி குன்றிய ஸ்கூல்களை நீங்கள் வலுப்படுத்தணும், அந்த மக்களுக்கு நீங்கள் தான் உறுதுணை என்று தொண்டு நிறுவனங்களுக்கெல்லாம் தலைவருடைய ஆட்சியில் இது ஊக்குவித்து அவர்களுக்கு வேண்டிய திட்டங்களை வழங்கி செம்மையாக செயல்படுத்தப்பட்டன. ஆனால் 100க்கும் மேற்பட்ட சிறப்பு பள்ளிகள் இன்றைக்கு மூடப்பட்டு கிடக்கின்றது. அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய உணவு கட்டணம் சரிவர கிடைக்கல. வாடகைகள் அவங்க இந்த துறையிலேருந்து மாட்டுத்திறனாளி துறையிலேருந்து அரசாங்கம் கொடுக்கணும், வாடகை வழங்கப்படாமல் இருக்குது. இதனால் இன்றைக்கு மாட்டுத்திறனுடைய சிறப்பு பள்ளிகள் முடங்கி போயிருப்பது தான் இந்த தினத்தை நான் சொல்லி கடமைப்பட்டிருக்கேன். இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கப்புறம், அதிமுக ஆட்சி வந்ததுக்கப்புறமா எல்லா திட்டங்களும் முடக்கப்பட்டது, செயலிழந்து போச்சு அப்படின்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி உங்களுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை எப்படி இருக்குது? இந்த 5 ஆண்டுகளை பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்திலையும் ஏதாவது ஒரு போராட்டம் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. அப்போது அரசுக்கிட்ட நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை எதிர்பார்க்குறீங்க? ஆனால் அந்த போராட்டங்கள் இன்னி வரைக்கும் ஏன் தொடர்ந்துட்டே இருக்கு? போராட்டம்னாக்க மாற்றுத்திறனாளிகள் படித்து பட்டம் பெற்றவங்க இன்னைக்கு வந்து தொழில்நுட்ப கல்வியெல்லாம் படிச்சுப்பட்டு இன்னைக்கு நிறைய பேர் வேலை இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் இன்னைக்கு ஆணையிட்டு இந்த அரசாங்கம் வந்து செவிசாக்காமல் இன்னைக்கு அதுவும் ஒரு மாற்றுத்திறனாளியாக இன்னைக்கு அந்த அரசாங்கம் எங்களோட அது எதுவும் செய்யாமல் இருக்காங்கன்னாக்க ரொம்ப வேதனையாக இருக்குது எங்களுக்கு. இன்றைக்கு 3% இடஒதுக்கீட்டு அடிப்படையில் தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் அனைத்து இடமும் இது புள்ளிவிவரங்கள் எடுத்து நியமிக்கப்பட்டன. அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் வேலை வழங்கப்பட்டன. அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டன. எந்த ஒரு துறைக்கும் உள்ளாடி சென்று விட்டால் அவர்களுக்கு உடனே வந்து வாங்க, உங்களுடைய கோரிக்கை உடனே இது பரிசீலிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டன. ஆனால் இந்த அரசாங்கம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இன்றைக்கி 5 ஆண்டு காலத்தில் ஒன்றுமே செய்யலையே. இன்றைக்கு இந்த அரசாங்கம் வந்து வேலைவாய்ப்பில் இன்றைக்கி மாற்றுத்திறனாளிய இது பின்தங்கப்பட்டு இது ஒடுக்கப்பட்டு இன்றைக்கி புறக்கணிக்கப்பட்டிருக்கோம். 3% இடஒதுக்கீடு அடிப்படையில் இன்றைக்கி இந்த அரசாங்கம் ஒரு வேலை கூட நியமிச்சா சொல்லுங்கள், எந்த மாற்றுத்திறனாளிக்காச்சும் அவருடைய இடமே வந்து இன்றைக்கி வேலைவாய்ப்புலாம் சும்மா இன்றைக்கி ஒரு பொம்மையாகத்தான் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி இடைநிலை ஆசிரியர் பயிற்சி பெற்றவங்க எங்கள் மாற்றுத்திறனாளி கிட்டத்தட்ட 3000 பேர் இன்றைக்கி வந்து இது ஆசிரியர் தேர்வாரி நடத்திய தகுதி தேர்ச்சி பெற்றிருக்காங்க. யாருக்குமே வேலை போடலை, யாருக்கும் வேலை போடலை, எல்லாம் முடக்கப்பட்டிருக்கின்றது. மாற்றத்துக்கு எந்த துறையாகவும் பாருங்கள், மாற்றத்துக்கான 3% இடஒதுக்கீட்டை வந்து இன்றைக்கி இந்த அரசாங்கம் நிவர்த்தி பண்ணல. அவருக்கு வழங்கிக்கிட்டு இருந்த ஸ்கூட்டர் இன்றைக்கி முடக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு வழங்கக்கூடிய இன்னைக்கு காலிஃபர் உள்ளிட்ட உபகரணங்கள் இன்னைக்கு வந்து தரமற்ற சூழ்நிலை இருக்கின்றது. மாற்றுத்திறனாளிக்கு வழங்கி வந்த இன்னைக்கு மாதாந்திர உதவித்தொகை இன்னைக்கு முடக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு பார்த்தா மாற்றுத்திறனாளி ஆர்ப்பாட்டம், மாற்றுத்திறனாளி இன்னைக்கு போராட்டம், தன்னை வருத்திக் கொள்ளக்கூடிய உண்ணாவிரதம் போன்ற செயல்பாடுகள் தான் இன்னைக்கு 5 ஆண்டு காலமாக இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே இந்த அரசாங்கம் மாற்றுத்திறனாளி மீது ஒரு பரிவு கொண்டிருந்தால், இந்த அரசாங்கம் தலைவர் கலைஞரை போல ஒரு அன்பு கொண்டிருந்தால், இந்த அரசாங்கம் இந்த மாற்றுத்திறனாளி ஒரு பாவப்பட்ட செல்வமாச்சு அப்படின்னு ஈவிரக்கம் இருந்தால், இந்த 5 ஆண்டு காலத்தில் ஓரளவு தலைவர் கலைஞர்கள் கொண்டு வந்த திட்டங்களை நிவர்த்தி செய்து எங்களுடைய மாற்றுத்திறனாளியுடைய வாழ்வாதாரத்தை ஓரளவு தக்க வச்சிருக்கலாம். அதில் தவறிவிட்டார்கள். இன்றைக்கு படித்து பட்டம் பெற்ற மாற்றுத்திறனாளி அனைவரும் இன்றைக்கு வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு வீட்டிலே உழைவைப்பதற்கு அரிசி கூட இல்லாமல் இன்றைக்கு அதன் மூலம் தன் குடும்பங்களால் இன்றைக்கு புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு கொடநாட்டில் ஒரு மாற்றுத்திறனாளி சென்று இந்த அம்மையாரை பார்ப்பதற்கு, முதலமைச்சருங்கிற அம்மையாரை பார்ப்பதற்கு சென்றாரே ஒரு மாற்றுத்திறனாளி, போலீஸ் அடித்து கொன்றதே. இன்றைக்கு இந்த 5 ஆண்டு காலத்தில் மாற்றுத்திறனாளி கடலூரில் ஒரு சகோதரியை கற்பழித்து இன்றைக்கு கொன்றார்களே, இந்த அரசாங்கம் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு கிருஷ்ணகிரியில் ஒரு மாற்றுத்திறனாளி, பெயர் சொல்ல விரும்பவில்லை, அவர் ஒரு அதிகாரியால் கற்பழிக்கப்பட்டார்களே. ஆக இன்றைக்கு இந்த அரசாங்கம் பொறுப்பேற்ற காலம் முதலால் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு இருண்ட காலம், மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு மாற்றுத்திறனாளி ஒரு புறக்கணித்து ஒரு அவல நிலையை நாங்கள் ரோட்டில் நிற்கக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த அரசால் ஏற்பட்டு இன்னைக்கு அதுதான் இன்றைக்கு இந்த அரசாங்கத்தினுடைய ஒரு பேர் இருக்குது. ஒரு தனி மனிதனுக்கு ஒரு பிரச்சனை ஏதாவது ஒன்றுனா நம்ம வந்து முதல்ல போகிறது வந்து காவல் நிலையம், காவல்துறையை தான் நம்மளோட பிரச்சனைகளுக்கான வரும். இதுலேயும் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு வரும்போது ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, நிறைய அமைப்பு சாரா தொழிலில் ஈடுபடுறவங்களும் இருக்கிறாங்க. இப்படி பல பேருக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது காவல்துறையோட அணுகுமுறைங்கிறது எப்படி இருக்குது சார்? காவல்துறை அணுகுமுறை என்பது காவல்துறை வந்து ஜெயலலிதா அவர்களால் அவருடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. அவர்கள் வந்து சொன்னால் உண்ணாவிரதம் இருக்கின்றார்கள். ஆக நாங்கள் எந்த கோரிக்கைக்காக உண்ணாவிரதம் இருக்கின்றது என்பது முதல்வர்களுக்கு கவனத்துக்கு செல்லும்.
ஆனால் அவர் அதெல்லாம் கருத்தில் கொள்வது கிடையாது. கருத்தில் கொள்வது கிடையாது. அவர்களை அரெஸ்ட் பண்ண வேண்டும். அவர்களை கொண்டே ஒரு மண்டபத்தில் வைக்கப்பட வேண்டும். அங்கேயும் உண்ணாவிரதம் தொடர்ந்தால் கொண்டே சுடுகாட்டில் விடப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய அரசுடைய கோட்பாடு. ஏன்னா இன்றைக்கு இந்த சிஎம்முக்கு அவங்க முதல்வர் அவர்களுக்கு ஒரு குடும்பம் இருந்திருந்தால் இந்த குழந்தைகள் அழுகின்றது, அந்த குழந்தை அழுகின்ற போது அவர்களுக்கு என்ன நிவாரணம் செய்யணுங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களுக்கு அதெல்லாம் பற்றி கவலை கிடையாது. இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் இன்றைக்கு உண்ணாவிரதம் இருந்தாலோ போடுறது அவர்கள் அடிப்பது கண்மூடித்தனமாக, அவர்களை தரதரவென்று எங்கள் போலியால் பாதிக்கப்பட்ட அந்த காலை பிடித்து இழுத்து செல்வது, அவர்களை அங்கே சாப்பாடு நம்ம அங்கே இது மண்டபத்தில் துன்புறுத்துவது, இதுதான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு தொலைக்காட்சியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, மாற்றுத்திறனாளி அனைவரும் எல்லாம் ஒப்படைத்து தள்ளக்கூடிய வாழ்வுதான். அவ்வளோ அடக்குமுறை. அந்த காவல்துறையினர் கையாளக்கூடிய அணுகுமுறை பார்த்தால் அவர்களை இழுத்து செல்வதும் அவர்களை துன்புறுத்துவதும், அவர் எந்த உறுப்பு பாதிக்கப்பட்டு அந்த உறுப்பை இழுத்து செல்கின்ற போதுதான் மிகப்பெரிய வேதனை. இன்றைக்கு சட்டத்திலே சொல்லியிருக்கிறது, ஒரு மாற்றுத்திறனாளியை அவர் குற்றவாளியாக இருந்தாலும் சரி, அவர் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் அவருக்கு உகந்த பாதுகாப்போடு அவர் ஒரு மென்முதலாக அவரை அணுகணும். அவருக்கு கொண்டு செல்வதிலிருந்து ரொம்ப பாதுகாப்பாக கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு இந்த அரசாங்கம் அப்படி இல்லை. மாற்றுத்திறனாளிகள் துன்புறுத்துவது, அடிப்பது, நொறுக்குவது, தரதரவென்று இழுத்து செல்வது உண்மையிலே மிகப்பெரிய ஒரு வேதனைக்குரிய விஷயமாக இன்றைக்கு இருக்கின்றது. ஆக இந்த வரும் எலெக்ஷன் இந்த அரசுக்கு மாற்றுத்திறனாளி 22 லட்சம் பேர், இன்றைக்கு மாற்றுத்திறனாளி 22 லட்சம் பேர் தமிழகத்தில் இருக்கிறார்கள். அவரை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரர்களாக இருக்கின்றார்கள். இன்றைக்கு எங்களுடைய திட்டங்கள் எதுவுமே நிறைவேற்றப்படும் என்பதுதான் இந்த 5 ஆண்டு காலத்தில் அதற்கு மாற்றுத்திறனாளி தக்க பாடம் புகட்டுவார் என்பதுதான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நிச்சயமா சார். மாற்றுத்திறனாளி அப்படின்னு வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் அவங்க சார்ந்த ஒரு அமைப்புகள் உருவாயிருக்கு. இப்போ பார்வையற்றோர்னா அவங்களுக்கான ஒரு அமைப்புன்னு இருக்குது. உடல் பாதிப்புன்னு வரும்போது இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பாகவும் பல விஷயங்களை அரசுக்கு முன்னாடி நீங்கள் பேசுகிறீங்கன்னும் போது எல்லா அமைப்புலையுமே அமைப்பு சாரா தொழிலாளர்கள், சிறு குறு வியாபாரிகள் இவங்கெல்லாமும் இன்னைக்கு இருக்கிறத பார்க்குறோம். சாமானிய மக்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பணிகளில் பல பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னும் போது மாற்றுத்திறனாளிகள் சமூகத்தினருக்கு அமைப்பு சாரா தொழிலில் ஈடுபடும் போது அவங்களுக்கான பிரச்சனைகள், சவால்கள் என்ன? அதாவது மாற்றுத்திறனாளிகள் என்ன சொல்கிறேன்னாக்க, அந்த வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் சரி தான் அவர்களுக்குன்னு தனி வங்கிக் கடன் வழங்கப்பட வேண்டும். அதற்கு அரசாங்கம் வங்கிக் கடனை அறிவிக்கின்றது. இன்றைக்கு கூட்டுறவுத்துறை மூலம் வங்கிக் கடன் அறிவித்தாலும் கூட அரசு கடுமையான நிபந்தனைகளை புகுத்தி அவர்களுக்கு அந்த வியாபாரங்களை முடக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறது. இன்றைக்கு அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு இன்றைக்கு திட்டங்களை தலைவர் கலைஞருடைய ஆட்சியில் இன்றைக்கு அவர்களுக்கு வியாபாரம் செய்ய வேண்டும் என்றாலும் சரி தான், சுய தொழிலை செய்ய வேண்டும் என்றாலும் சரி தான், அவர்களுக்கு என்ன தொழில் செய்கிறார்களோ அவர்களுக்கு 25% அந்த விழுக்காடு தள்ளுபடி மானியம் வழங்கப்பட்டது. இன்றைக்கு இந்த 5 ஆண்டு காலத்தில் ஏதாவது ஒரு வங்கிக் கடன் பெற்றிருக்கிறார் மாற்றுதான் என்றால் இல்லை. ஏன் கடந்த ஆட்சியில் வழங்கப்பட்ட அந்த லோனுக்கு கூட இந்த வங்கி கடன் கூட இந்த அரசாங்கம் இன்னும் மானியம் கொடுக்காம நிலுவையில் இருந்து கொண்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு வியாபாரம் செய்யக்கூடிய மாற்றுத்திறனாளிகள், சுயதொழில் செய்யக்கூடிய மாற்றுத்திறனாளிகள் அனைவரும் இன்றைக்கு வியாபாரம் கூட சுயதொழில் செய்ய முடியாத சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அதுதான் இன்றைக்கு அவல நிலையாக இருந்தது. ஆக தொடர்ந்து இந்த அரசாங்கத்தால் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள் நாங்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதுதான் இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கத்தோட தலைவர் அப்படிங்கிற முறையில் உங்கள் அமைப்பு ரீதியாக உங்கள் சமூகத்தினருக்கு நீங்கள் செஞ்சிட்ருக்கிற பணிகள்? நாங்கள் எங்களுடைய தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி முன்னேற்ற சங்கத்தின் சார்பாக நாங்கள் செஞ்சிருக்கக்கூடிய பணிகள் என்பது, இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு என்னென்ன அடிப்படை வசதிகள் தேவை, அரசாங்கம் செய்கிறது வேறு விஷயம். இன்றைக்கு எங்களுடைய சங்கத்தின் சார்பாக நாங்கள் செய்யக்கூடியது அவர்களுக்கு கல்வி உதவித்தொகை. இன்றைக்கு அரசு பள்ளிகளில் படித்துக்கிட்டு இருப்பார்கள். அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகை அங்கே கட்டிட வளர்ச்சி, கட்டிடத்தினுடைய கட்டுமான பணிகளுக்கெல்லாம் சில பணமெல்லாம் வசூல் பண்ணுவாங்க. அந்த பணத்தை நாங்களே கொடுக்கின்றோம். திருமண உதவித்தொகைகள் இந்த சங்கத்திலிருந்து வழங்குகிறோம். அவர்கள் விபத்தில் இது சிகிச்சை பெறப்பட்டு இது மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட அதற்கு நாங்கள் உரிய தொகை வழங்கி மருந்து மாத்திரைகள் செய்வதற்கு நாங்கள் உதவி செய்கின்றோம். அவர்களுக்கு டெலிவரியான மாற்றுத்திறனாளிகள் மனைவிகள் டெலிவரி ஆனாக்க அதற்கு உரிய உதவித்தொகைகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். அவர்களுக்கு விழிப்புணர்வு, வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இப்போ சாலை ஓரங்களில்
மாற்றுத்திறனாளிகள் ஒரு வியாபாரம் செய்யணும், ஒரு வெஜிடபிள்ஸு ஒரு பூ வியாபாரம் செய்கிறார் என்றால் அதற்கான முதலீடு வந்து 10,000 15,000 தேவையில்லை. 5,000 கொடுத்தா அந்த வியாபாரத்தை அவங்க பெருக்கிக் கொள்ளலாம். ஒரு பெரிய கூடைகளை வைத்து அவர்களுடைய பூ வியாபாரம் பண்ணுறதோ காய்கறி வியாபாரம் பண்ணுறதோ இந்த மாதிரி இதுகளுக்கு இந்த சங்கத்தின் சார்பாக நாங்கள் உதவி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதோடு மட்டும் கிடையாது, மாற்றுத்திறனாளிகளுக்கு அடையாள அட்டை மருத்துவ சான்றிதழ் பெறுவதற்கு நாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்து அரசு டாக்டரை அணுகி அந்த அட்டை பெறுவதற்கு எளிமையான முறையிலே நாங்களே எங்களுடைய செலவினத்தில் கொண்டு சென்று அந்த அட்டை பெறுவதற்கும் புகைவண்டி செல்வதற்கு அந்த இலவச பஸ் பாஸ்கள் வழங்குவதற்கும் நாங்கள் ஏற்பாடு செஞ்சு எங்களுடைய போக்குவரத்து எங்களுடைய சங்கத்தினுடைய சார்பாக போக்குவரத்து செலவிலே நாங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு சேவை செய்து கொண்டிருக்கின்றோம். அதோடு மட்டும் கிடையாது, மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச கல்விகளை நாங்கள் போயிட்டு அவங்களுக்கு தேர்ச்சி பெறுவதற்கு 10th + 2 நாங்கள் வந்து அவங்க ஊக்குவித்து அவங்களுக்கு பாடங்களை கற்பித்து கொண்டிருக்கின்றோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஏதேனும் ஒரு குறைகள் என்றால் இன்றைக்கு இது கோர்ட்டு நீதிமன்றங்களோ அல்லது காவல் நிலையத்தில் ஒரு பிரச்சனை அவர்களுக்கு வந்து குடும்ப பிரச்சனை சார்பாக குடும்ப பிரச்சனைகளை வந்து காவல் நிலையத்துக்கு சென்றாலோ கோர்ட்டுக்கு சென்றாலோ இந்த நாங்கள் அதை தடையிட்டு அவர்களுக்கு எவ்வித கட்டணம் இல்லாமல் எங்களுடைய வழக்கறிஞர்களை வைத்து அவர்களுக்கு சுமூகமான தீர்வு. ஏன்னா இன்றைக்கி எத்தனையோ மாற்றுத்திறனாளி குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுகிறது, அது விரிவாக சொல்ல முடியாது. அந்த மாதிரி தருணத்தில் நாங்கள் உடனடியாக சென்று உரிய நடவடிக்கை எடுத்து அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பான முறையை நாங்கள் கையாளுகிறோம். தமிழ்நாடு மாற்றுத்திறனாளிகள் முன்னேற்ற சங்கத்தோட தலைவர் அப்படிங்கிற முறையில் இன்னைக்கு மாற்றுத்திறனாளிகள் அப்படின்ற ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு வார்த்தையை ஒரு மரியாதையோடு சொல்லக்கூடிய ஒரு சூழல் தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி காலத்தில் தான் கொடுக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான ஒரு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு அது செயல்பாட்டில் இருந்தது, நல வாரியங்கள் எப்படி செயல்பட்டு இருந்தது, இந்த 5 ஆண்டுகளில் அதிமுக ஆட்சியில் அது எவ்வளோ தூரம் முடக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு அரசுகிட்டேருந்து என்ன மாதிரியான ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்குது, இன்னைக்கு அது எல்லாமே ஒரு முடக்கப்படுற சூழல் நீங்கள் எப்படி வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு பல விஷயங்களை கருத்துக்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. இன்றைக்கு வந்து தளபதியார் அவர்கள் நமக்கு நாமே பயணத்தை மேற்கொள்ளும் போது இன்றைக்கு ஒவ்வொரு குக்கிராமத்திலையும் மாற்றுத்திறனாளி தனியாக சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகளை கனிவோடு பெற்று பரிசீலிக்கப்படும் என்று ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தா மாற்றுத்திறனாளி பார்த்து அவர்கள் மீது தோள் போட்டு அவர்களுக்கு என்ன தேவை என்பதை அங்கங்கே இருக்கக்கூடிய நம்முடைய கழக மாவட்ட செயலாளர் மூலம் தளபதி அவர்கள் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கார் என்பதையெல்லாம் நாங்கள் கண்கூட பார்த்து இன்றைக்கு மனமகிழ்வோடு இருக்கின்றோம். இன்றைக்கு மாற்றுத்திறனுடைய தினத்திலும் சரி, மாற்றுத்திறனுடைய குறைகள் தான் சரி தான், ஒவ்வொரு ஆண்டும் தலைவர் அவர்கள் என்று உலக மாற்றுத்திறனாளிகள் டிசம்பர் 3 வருகின்றது. அந்த நேரத்தில் இந்த முதலமைச்சர்லாம் எங்களை சந்திக்கலை, இந்த அமைச்சர் பெருமக்கள்லாம் எங்களை நாளில் வந்து எங்களை சந்தித்து வாழ்த்து கூறல. ஆனால் தலைவர் கலைஞர் அவர்களும் நம்மளுடைய பாச அன்பு தளபதியார் அவர்களும் எங்களெல்லாம் வந்து டிசம்பர் உலக மாற்றுத்திறனாளி தினத்தில் 3ஆம் தேதி சந்தித்து எங்களை வாழ்த்து கூறுவதோடு அவர்கள் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிற இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக்கொள்ள மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் மேடம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்கிறேன். இலக்கிய தேடல்கள், வரலாற்று சான்றுகள் இவைகளில் இருந்து நாம் அறிந்திராத பல அரிய தகவல்களை நம் சிந்தனைக்கு உரமூட்ட வருகிறார் பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள். நம் விடியலை நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் வணக்கம். சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்ததும் இறந்ததும் பிப்ரவரி மாதத்திலே தான். பிப்ரவரி 11, பிப்ரவரி 18 ஆகிய 2 நாட்கள் அவருடைய நினைவு நாளாகவும் பிறந்த நாளாகவும் அமைந்திருக்கின்றன. இந்தியாவினுடைய முதல் பொது உடைமைவாதிகளில் ஒரு சிலரில் முன்னணியில் இருப்பவர்களில் சிங்காரவேலர் ஒருவர். சிங்காரவேலரால் தமிழகம் பெருமை பெறுகிறது என்று நாம் கூறலாம். சிங்காரவேலர் தான் முதலாக பொது உடைமை கருத்துக்களை தமிழ்நாட்டுக்குள் கொண்டு வந்தவர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்திய அளவிலே எம்என் ராய் போன்றவர்கள் இருந்த காலத்தில் அவர்களுக்கு இணையாக அவர்களோடு இணைந்து பணியாற்றியவர்களில் ஒருவர் சிங்காரவேலர். ஒரு ஒடுக்குண்ட சமூகத்திலே பிறந்தவர். ஆனால் அவர் அத்தனை சமூகத்து மக்களுக்காகவும் பாடுபட்டவர். தள்ளாத வயது வரையில் தளராத படிப்பாடியாக இருந்தவர். வெறும் பொது உடைமை கருத்துகள், பொது உடைமை கட்சியை வளர்த்தார் என்பதை தாண்டி சமூக சிந்தனைகளை, அறிவியல் சிந்தனைகளை மக்களிடம் கொண்டு வந்ததில் சிங்காரவேலருக்கு பெரும் பங்கு உண்டு. தமிழ்நாட்டை பொறுத்தளவு தந்தை பெரியாரும் சிங்காரவேலர் அவர்களும் நெருங்கி இருந்த காலம் தமிழகத்தினுடைய வளமான காலம் என்று சொல்ல வேண்டும். பிறகு இருவரும் 1936க்கு பிறகு பிரிந்து போனார்கள் என்பதும் ஒரு செய்தி. முதலாக தமிழகத்தில் மே தினம் என்பதை கொண்டாடியவரும் நினைவு கூர்ந்தவரும் சிங்காரவேலர் தான். ஓர் இயக்கம் என்று எடுத்துக்கொண்டால் திராவிட இயக்கம்தான் அதனை
முதலாக தமிழகத்திற்குள்ளே கொண்டு வந்தது. ஆனால் அதற்கும் 10 ஆண்டுகளுக்கு முன்னால் 1923 ஆண்டே லேபர் கிசான் பார்ட்டி என்கிற ஒரு இயக்கத்தை சிங்காரவேலர் தொடங்கினார். அதாவது தொழிலாளர்கள் விவசாயிகளுக்கான கட்சி என்ற ஒரு கட்சியை அவர் தொடங்கினார். ஒரு பொது உடைமை இயக்கத்தினுடைய அடித்தள உறுப்பினர்களாக அவர்கள்தானே இருக்க முடியும். ஒரு உழவர்களும் தொழிலாளர்களும் தான் ஒரு பொது உடைமை கட்சி, ஒரு உழைக்கும் மக்களின் கட்சியினுடைய அங்கமாக இருக்க முடியும். அவர்களுக்கான ஒரு இயக்கத்தை தொடங்குகிற போது 1923 இந்த மே நாள் என்பதையும் அவர் கொண்டு வந்தார். ஒரு பெரிய வியப்பான செய்தி, அன்றைக்கு இன்று இருப்பது போல ஒரு தொலை தொடர்புகள் இல்லை. செய்திகளை சட்டென்று அப்படி உள்வாங்கிக் கொள்ள முடியாது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் அமெரிக்காவில் சிகாகோ நகரில் நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஒட்டி, அங்கே நடைபெற்ற உயிர் தியாகங்களை ஒட்டி மே 1 என்பதை உலக தொழிலாளர் நாள் என்று உலகத்தின் பல பகுதிகளிலும் நினைவு கூறத் தொடங்கிய கட்டத்தில் இந்தியாவில் அதனை நினைவு கூர்ந்தவர் சிங்காரவேலர் அவர்கள்தான். தமிழ்நாட்டை பொறுத்தளவு 1933 ஆண்டு முதலாக பெரியார் அவர்களின் அறிக்கைக்கு பிறகு அந்த மேனாள் கொண்டாடப்பட்டது. இதனை அறிஞர் அண்ணா அவர்கள் பொன்மலையில் பேசுகிற போது விரிவாக எடுத்து சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் முதல் மே நாள் என்பது மே முதல் நாள் ஆக அல்லாமல் மே 21ஆம் தேதி தான் கொண்டாடப்பட்டது. அதற்கு அடுத்தடுத்த ஆண்டுகளிலே தான் மே முதல் நாள் அந்த மே தினம் நினைவு கூறப்பட்டது. 1932-33 ஆகிய ஆண்டுகளிலே எல்லாம் சிங்காரவேலரும் பெரியாரும் மிக நெருக்கமாக இருந்தார்கள். 31 டிசம்பர் தொடங்கி 32 டிசம்பர் வரையில் ஐயா பெரியார் அவர்கள் சோவியத் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகளுக்கு பயணம் செய்து திரும்பினார். 33 ஜனவரி முதல் வாரத்தில் ஈரோட்டில் சிங்காரவேலரால் வடிவமைக்கப்பட்ட அந்த சுயமரியாதை சமதர்ம கட்சியினுடைய வேலை திட்டங்கள் அங்கே முன்மொழியப்பட்டன. அப்படி ஒரு சுயமரியாதையும் சமதர்மமும் இணைந்து நடைபோட வேண்டும் என்கிற எண்ணம் பெரியாருக்கு இருந்தது. அப்படி ஒரு எண்ணத்தை பெரியாரிடத்திலும் அழுத்தமாக உருவாக்கியவர்களில் சிங்காரவேலர் ஒருவர் என்று நாம் சொல்லலாம். அப்படி சுயமரியாதையும் சமதர்மமும் இணைந்திருக்குமானால் இன்றைக்கும் திராவிட இயக்கம், பொது உடைமை இயக்கம் என்று 2 இயக்கங்கள் ஒருவரோடு ஒருவர் பிரிந்திருக்கவோ மோதிக்கொள்ளவோ வேண்டிய தேவை இருக்காது. திராவிட இயக்கங்களுக்கும் பொது உடைமை இயக்கங்களுக்கும் கோட்பாட்டின் அடிப்படையில் மிக நெருக்கமான தொடர்பு உண்டு. அரசியல் கட்சிகள் என்கிற நிலையில் அவற்றுக்குள் பிரிவுகள் இருக்கலாம், அல்லது ஒற்றுமைகளும் வந்து போயிருக்கலாம். சித்தாந்தம், கோட்பாடு என்கிற அடிப்படையில் 2க்கும் மிக நெருக்கமான தொடர்புகள் உண்டு. அது பெரியார் சிங்காரவேலர் உறவிலே இருந்து தொடங்கிற்று என்றும் நாம் கூறலாம். ஆனால் 1935-36க்கு பிறகு 2 கோட்பாடுகளையும் ஒரே நேரத்தில் முன்னெடுப்பது, அதாவது சுயமரியாதை சமதர்மம் என்கிற 2ஐயும் முன்னெடுப்பது, ஒரே நேரத்தில் 2 எதிரிகளை எதிர்கொள்வது என்பது ஒரு போர் உத்தி ஆகாது என்கிற செய்தியை மறைந்த சரியேட்டி பன்னீர்செல்வம் அவர்கள் பெரியாருக்கு எடுத்துரைத்திருக்கிறார். அதில் இருக்கிற நடைமுறை நியாயத்தை பெரியாரும் புரிந்து கொண்டிருக்கிறார். நாம் வெள்ளைக்காரர்களை எதிர்த்து போராடி அதே நேரத்தில் இந்த சுயமரியாதைக்கு இழுக்காக இருக்கிற ஆதிக்க சாதியினரையும் எதிர்த்து போராடி கொண்டிருப்போமானால் ஒரே நேரத்தில் 2 எதிரிகளை நாம் சம்பாதித்து கொள்ளுகிறோம். அதனால் 2 எதிரிகளாலும் ஒதுக்கப்படுவோம். எது முதல், எதற்கு முன்னுரிமை என்று சிந்தித்து பார்த்தபோது வெள்ளைக்காரனே போய்விட்டாலும் இந்த தேசம் ஒரு சுதந்திரமான, சமத்துவமான, சமதர்மமான கருத்தினை கொண்ட ஒரு நாடாக மலர்வதற்கு வாய்ப்பு இல்லை. எனவே இங்கே இருக்கிற ஆதிக்க சக்திகளை அடிவேர் அறுக்காமல் வெள்ளையனை மட்டும் வெளியேற்றுவதால் பயனில்லை என்ற கருத்தில் அடிப்படையாக பெரியார் அவர்கள் முதலில் சுயமரியாதை இயக்க போராட்டம், முதலில் சம உரிமைக்கான போராட்டம், பிறகுதான் சம உடைமைக்கான போராட்டம். எனவே இந்த பொது உடைமை சமதர்ம கருத்துக்களை பரப்புவதை தற்காலிகமாக இயக்கம் நிறுத்தி கொள்ளுகிறது என்று அறிவித்ததற்கு பிறகு அன்றைக்கு பெரியாரோடு சேர்ந்து இயங்கி வந்த சிங்காரவேலர், ஜீவானந்தம் போன்றவர்களெல்லாம் கருத்து வேறுபட்டு இது சுயமரியாதை இல்லை, இது அவமரியாதை என்று சொல்லி கட்சியை விட்டு வெளியேறினார்கள். ஆனாலும் ஒன்றை நாம் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டும். சமதர்ம கருத்துக்களை பரப்புவதை தற்காலிகமாக திராவிடர் கழகம் நிறுத்தி கொண்டிருக்கிறது என்று பெரியார் திராவிட கழகமாக அன்றைக்கு சுயமரியாதை இயக்கம் நிறுத்தி கொள்ளுகிறது என்று சொன்ன பெரியார் அவர்கள் அதற்கு பிறகும் மேனாளை நினைவு கூறுங்கள் என்றுதான் உடனடியாக அறிக்கையை விட்டார்.
எனவே அந்த பொதுவுடைமை சமதர்ம கருத்துக்களை கைவிட்டு விடவில்லை. நடைமுறை உத்தியாக ஒரே நேரத்தில் 2 எதிரிகள் வேண்டாம் என்று பெரியார் கருதினார். ஆனால் சிங்காரவேலர் போன்றவர்கள் மிக கடுமையாக அந்த வெள்ளையர்களையும் எதிர்த்து இந்த சமதர்ம கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அதன் காரணமாகவே வெள்ளையரை எதிர்த்த காங்கிரஸ் கட்சியினை கூட 36, 37 தேர்தல்களில் சிங்காரவேலர், ஜீவா போன்றவர்கள் ஆதரித்தார்கள். அப்படி பெரியாருக்கும் சிங்காரவேலருக்கும் இடையிலே வேறுபாடுகள் வந்தாலும் கூட அடிப்படையில் சிங்காரவேலர் பகுத்தறிவு, புரட்சி போன்ற ஏடுகளிலே எல்லாம் எழுதியிருக்கிற அந்த கட்டுரைகள் இன்றைக்கும் நம்முடைய சமூக மாற்றத்திற்கு உதவக்கூடிய ஆழமான செய்திகளை கொண்ட கட்டுரைகளாக இருக்கின்றன. சிங்காரவேலரை பற்றி இன்றைக்கு தமிழில் நிறைய நூல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. குறிப்பாக அண்மையில் மறைந்த பேராசிரியர் முத்துகுணசேகரன் அவர்களும் இன்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற திரு பா. வீரமணி அவர்களும் நிறைய செய்திகளை வெளிக்கொண்டு வந்திருக்கிறார்கள். சிங்காரவேலரை பற்றிய அறிமுகத்தை, அவருடைய பொது உடைமை, பகுத்தறிவு, அறிவியல் கருத்துக்களை கொண்ட கட்டுரைகளை எல்லாம் தொகுத்து வெளியிடுவதில் பா. வீரமணி அவர்கள் இன்றைக்கும் முன்னணியிலே இருக்கிறார். சிங்காரவேலரை தமிழகத்தின் இளைஞர்கள் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் கற்றறிந்த விஷயங்களை காட்டிலும் நாம் கற்றிடாத பல அரிய தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள். நம் விடியலிவா நிகழ்ச்சி நிறைய பகுதியாக வரவிருப்பது கற்றலும் கற்பித்தலும். வணக்கம். ஆசிரியர்கள் எல்லாருக்குமே உளவியல் கல்வி அவசியம் அப்படிங்கிறத நான் திரும்ப வலியுறுத்திட்டு இருக்கேன். ஏன் இந்த உளவியல் கல்வி உங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாணவர்களை புரிந்து கொள்ளணுன்னா உளவியல் அவசியமாகுது. இது எல்லாம் நம்ம ஓரளவுக்கு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையின் அனுபவங்களை வச்சு கொஞ்சம் உளவியல் சார்ந்த விஷயங்களை நம்ம சேகரிக்கிறோம். இதே நல்லா கற்று தேர்ந்திருந்தாங்கன்னா இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் இன்னும் கொஞ்சம் சுலபமாக செய்ய முடியும் ஆசிரியர்கள் அப்படிங்கிற தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு இதுக்கு அதாவது எனக்கு கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் உளவியல் கல்வி அவசியம் அப்படின்னு. ஆசிரியராக போகணுன்னா இப்போ ஆசிரியர் பயிற்சியில் இருக்குது, உளவியல்னு ஒரு பாடம் இருக்குது. ஆனால் அந்த நேரத்தில் அந்த காலத்தில் அதனுடைய பயன்பாடு, அதனுடைய முக்கியத்துவம் தெரியாது. பிற்காலங்களில் எல்லோரும் உணர்கிறோம். இன்றைக்கி ஆசிரியர்கள் மட்டும் கிடையாது, எல்லாருமே எந்த தொழில் போனவங்களாலும் ஒரு அளவுக்கு ஆனதுக்கப்புறம் கேட்குறாங்க, எனக்கு இந்த இதில் சைக்காலஜியில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எப்படி படிக்கலாம், மற்றவங்களோட மனசை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடிப்படை பாடங்களில் எல்லாருக்குமே பள்ளி நாட்கள்லேயே உளவியல் சொல்லித்தரணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. உளவியல் மட்டும் இல்லைங்க, சமூக அறிவியல்னு சொல்கிறோம். ஏன்னா என்ன நினைக்கிறோன்னா, ஆக்சுவலாக சோஷியல் ஸ்டடியை ஏதோ ஒரு விருப்ப பாடம் மாதிரி படிக்கிறாங்களே ஒழிய வாழ்க்கைக்கு நேரடியாக பயன்படாத ஒரு படிப்பு அப்படிங்கிறத எங்கேயோ எல்லாருடைய மனசில் மூலையில் ஒட்டிகிட்டு இருக்கு. ஆனால் எல்லாருக்கும் என்ன தேவைன்னு கேட்டால் அறிவியல் தேவை, அவ்வளோ கணிதம் தேவைன்னு நினைக்கிறாங்களே ஒழிய சமூக அறிவியல் அப்படிங்கிறப்போ கொஞ்சம் பின்னாடி தான் பார்க்குறாங்க. நேரடியாக இப்போ நாங்கள்லாம் படித்த காலத்தில் ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபின்னு இருக்கும். நடத்துகிறவங்கள தவிர மற்றவங்களாம் இதனால் என்னங்க பயன் அப்படிம்பாங்க. அதனுடைய என்ன அது நம்ம எப்படி இதுவாக வாழ்க்கைக்கு பயன்படும் அப்படிங்கிறது பிற்காலங்களில் தான் தெரிய வருது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு. இன்றைக்கு ஓரளவுக்கு பொருளாதாரம், அரசியல், உளவியல், சமூகவியல் இதை பற்றிலாம் ஓரளவுக்கு முன்னை விட இவங்களுக்கெல்லாம் மாணவர்களுக்கு தெரியுது. எங்கே பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, எந்த குரூப்பில் சேரலாம் அப்படின்னு அவங்க 9ஆம் கிளாஸ்க்கு நினைக்கிறப்போ அவர்களுக்கு தெரிந்த ஒரே விஷயம் என்ன கேட்டால் கணக்கும் அறிவியலும் மட்டும்தான். அது கிடைக்கலன்னா வேறு ஒன்றுன்னு தான் போகிறாங்களே ஒழிய, உதாரணத்துக்கு இப்போ காமர்ஸோ அக்கௌண்டன்சியோ 7வது 8வது 9வது படிச்சிருந்தாங்கன்னா பிடிச்சிருந்துக்கா இல்லை வருமா வராதான்னு தெரியும். உளவியலும் சமூகவியலும் அந்த நேரத்தில் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருந்தால் இது இப்படியெல்லாம் இருக்குமோன்னு தெரியும். இல்லை இசையும் நடனமும் உடற்கல்வியும் சொல்லித்தரல, அப்போ சொல்லிக் கொடுக்குறது ஒன்று, அதுக்குள்ளே தான் போயாகணும். அது கிடைக்கலன்னா மற்ற பாடங்கள் படிக்கலாம், வரலைன்னா மற்ற பாடங்கள் படிக்கலாம். படிப்பு வரலைன்னா இப்படி தான் நினைக்கிறாங்களே ஒழிய இது என்ன அப்படிங்கிறத பற்றி இல்லை. அதனால தான் இன்றைக்கி இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு சிக்கல் எங்கே வருதுன்னா, அடுத்து என்ன படிக்கலாம்ங்கிறப்போ போதிய அளவுக்கு அவர்களுக்கு இது தகவல் அறிவு இல்லை. அதான் முக்கியமான விஷயம். ஆசிரியர்கள்கிட்டையும் கிடையாது, மாணவர்கள்கிட்டையும் இல்லை. இவங்க யார் அப்படின்னு கேட்டால் பெற்றோர்கள் ஓரளவுக்கு. பெற்றோர்கள் என்ன பண்ணணும், அவர்களுக்கு தெரிஞ்சவர்கிட்ட அவங்க சொல்கிறான்
அவங்க பையன் சேர்ந்துருக்கானா, நல்லா வந்துட்டுருக்கான், நீயும் படி, இப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பிற்காலத்தில் எந்தெந்த மாதிரி படிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை, கருத்தரங்குகளை 6வது 7வது 8வது வகுப்புகள்லேருந்து தொடர்ந்து சொல்லணும். இப்படிப்பட்ட படிப்புகள்லாம் இருக்குது, இப்படிப்பட்ட கல்வி இருக்குது, இப்படிப்பட்ட விஷயங்கள் உலகத்தில் பறந்துருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு தேர்வு செய்ய முடியும். அதற்கான படிப்புகள் இங்கேயே இருக்குது, அதற்கான கல்லூரிகள் இருக்குங்க. உங்களுக்கு இந்த மாதிரி விருப்ப பாடம் இருந்தால் நீங்கள் படிக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ இராணுவத்தை பற்றி படிக்கணும் அப்படின்னா டிஃபென்ஸ் ஸ்டடீஸ் இருக்குது. மக்கள் தொகையை பற்றி படிக்கணும், அதுக்கும் பாப்புலேஷன் ஸ்டடீஸ் இருக்குது, டெமோகிராஃபி இருக்குது. இப்படி ஒன்றுத்துக்கு இருக்குது அப்படின்னு பல விதமான விஷயங்களை நீங்கள் சொன்னால் தான் அந்த குழந்தைக்கு வந்து இப்படிலாம் இருக்குது, வாய்ப்புகள் இருக்குன்னு. இல்லாட்டி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே விஷயம் இன்ஜினியரிங் தான். அதுதான் இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்கு. உளவியல் எல்லாருக்கும் அவசியம்னு எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம். ஆனால் அது என்ன நினைக்கிறாங்கன்னா 40 வயசுக்கு அப்புறம் படிக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்டாக நினச்சிட்ருக்காங்க. எப்படி ஒரு காலத்தில், அதாவது இந்த பக்திங்கிறது, தத்துவம், இதெல்லாம் வந்து ஒரு ஏஜுக்கு அப்புறம் வயசானவங்களுங்கிற மாதிரி உளவியலும் கொஞ்ச நாள் கழித்து தான் தெரிய வருது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உளவியல் சீக்கிரமாக சொல்லிக் கொடுக்கப்பட்டால் பலவித விபத்துகள் தவிர்க்கப்படும். சின்ன குழந்தைங்களுக்கே தெரிஞ்சதுன்னா இந்த வயசில் பக்குவப்படாமல் நம்ம முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கிறத அந்த காலகட்டத்தில் சொல்லி கொடுத்தா அதை அவங்க இயல்பாக பார்ப்பாங்க. இன்றைக்கு உலக அளவில், இந்தியாவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிக அளவில் நடக்கக்கூடிய தற்கொலைகள் தமிழ்நாட்டில் தான் நடந்துகிட்ருக்கு. தமிழ்நாட்டில் ஏன் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே தான் எங்கேயும் இல்லாத அளவுக்கு வந்து பொறியியல் கல்லூரிகளின் வீச்சு. படித்தா சயின்ஸ் படிக்கணும், படித்தா மேத்ஸ் படிக்கணும், இல்லாட்டி ஒன்றுமே இல்லை நீ அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகள் இங்கே தான் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போது ஒரு பக்கம் 500க்கு மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள், இன்னொரு பக்கம் வந்து இதுக்குள்ளே கண்டிப்பாக போயாக வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்காங்க மாணவர்கள். அப்போ ஒரு சின்ன தோல்வினா கூட தாங்கிக்கக்கூடிய மனோபாவம் இல்லை அவங்களுக்கு. அதை சரியாக சொல்வதற்கு ஆலோசகர்கள் இல்லை. ஒவ்வொரு பள்ளியிலையும் ஒரு ஆலோசகர் அவசியம். ஒரு சின்ன எக்ஸாமில் ஃபெயில் ஆகிட்டேன்னு சொல்லி தற்கொலை பண்ணிக்கிறான். அது ஒரு சின்ன தேர்வு, வாழ்வினுடைய சின்ன சம்பவம். அந்த சம்பவம் வாழ்க்கையை எந்த விதத்துலையும் பாதிக்காது, தீர்மானிக்காதது தான் உண்மை. தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். நம்ம பள்ளிகளில் ரொம்ப பிரமாதமாக இருந்தவங்க வாழ்க்கையில் பின்தங்கி போயிருக்காங்க. பள்ளிகளில் சோபிக்காதவங்க வாழ்க்கையில் மிக பிரமாதமாக வந்திருக்காங்க. இது ஒவ்வொருத்தரும் மனசாட்சியை தொட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான். ஆனால் இந்த ஒரு நிஜத்தை யாரும் நம்ம குழந்தைகிட்ட பேச மாட்டேங்கிறோம், பயப்படுறோம், மறைச்சி பேசுகிறோம், மாற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப. உனக்கு ஒரே இதே விடிவுகோல் என்னென்னா படிக்கணும் அப்படின்னு என்ன சொன்னால் பயத்தை கற்றுக் கொடுக்குறோம். பயத்தை வேண்டாம், ஆசையை கற்றுக் கொடுங்க. எது படித்தா இப்படியெல்லாம் நீ ஆகலாங்கன்னு சொல்லிக் கொடுங்க. வாழ்க்கைக்கு முக்கியம்னு சொல்லிக் கொடுங்க. பொழைச்சிக்கிறதுக்காக இல்லைங்க படிப்பு. எல்லாருக்கும் என்ன, ஏதாவது ஒன்று படித்து ஒரு வேலைக்கு போய் நிறையா சம்பாதிக்கணுங்கிறதுக்கு படிப்பே அவசியம் கிடையாது. திரும்ப திரும்ப நம்மக்கிட்ட சொல்கிற விஷயம் என்ன கேட்டால், நிறையா சம்பாதிக்கணும், அதுக்கு நல்ல வேலை வரணும், அதுக்கு ஒரு நல்ல படிப்பு இருக்கணும். நல்ல படிப்புன்னு எதுனா படித்து முடிஞ்சு உடனே வேலை கிடைக்கணும், வேலைக்கு போனால் தான் சம்பாதிக்க முடியும். இது ஒன்றுமே கேள்விக்குறியான அசம்ஷன்ஸ். இந்த அசம்ஷன்ஸ்னால சின்ன பசங்களோட வாழ்க்கையை நம்ம பாதிச்சிடுறோம். மிகப்பெரிய அளவில் இன்னும் நம்ம ஆக்சுவலாக வன்முறையை செஞ்சிட்ருக்கோம். சமூக அளவில் ஒரு வன்முறை செய்கிறோம். இந்த அளவுக்கு தற்கொலை நடக்குது அப்படின்னு கேட்டால் காரணம் உளவியல் அறிவு பற்றாக்குறை. சில இடங்களில் என்ன பண்ணுறாங்க, ஆசிரியர்கள் உளவியல் ஆலோசனை சொல்கிறேங்கிற பேரில் கூப்பிட்டு வச்சு ஒரு அட்வைஸ் பண்ணி இன்னமும் ஜாஸ்தி பயமுறுத்தி விட்டுறாங்க. அதுக்கு பேர் ஆலோசனையே கிடையாது. சமீபத்தில் நான் வந்து ஒரு இடத்துக்கு கருத்தரங்குக்கு போனப்போ அங்கே இருந்த ஒரு டீச்சர் சொன்னாங்க, இத்தனை நாளாக நாங்கள் செஞ்சதுக்கு பேர் இப்போ தான் தெரியுது கட்ட பஞ்சாயத்து, ஆலோசனைங்கிற பேரில் கூப்பிட்டு வச்சு நாங்கள் கட்ட பஞ்சாயத்து பண்ணிகிட்ருக்கோம்னு இன்றைக்கி தான் தெரிய வருது, ஆலோசனை என்னன்னு தெரியலன்னு. ஒவ்வொரு ஆசிரியரும் ஒரு உளவியல் ஆலோசகர், ஒவ்வொரு ஆசிரியரும் உண்மையிலே ஒரு வழிகாட்டி, ஒவ்வொரு ஆசிரியரும் உங்களுடைய வாழ்க்கைக்கு கொஞ்சம் நம்பிக்கையை தூக்கலாக எடுத்து கொடுக்க வேண்டியவங்க. இப்படி நினச்சி பாருங்கள். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் யார்கிட்டையும் போக வேணாம், நேராக நான் போகலாம், எங்கள் டீச்சர்கிட்ட சொல்லலாம். அப்படி ஒரு சூழலை உருவாக்குனா எவ்வளோ நல்லாயிருக்கும் நம்மளுடைய கல்வி மையங்கள். உளவியல் எல்லாருக்கும் அவசியம்.